ஹாய் கேமர்ஸ், வெல்கம் டு ராயல் கேமிங் தமிழன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம விளாட போகிறது பிளடி பிளாஸ்டர்ஸ்னு ஒரு கேம். இது வெறும் 79 MP தான் இந்த கேமு. வாங்க விளாட போயிடலாம். முதல்ல எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த கேமில் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. இந்த கேமோட செட்டிங்ஸும் இந்த ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த கேமை நம்ம ஈஸியாகவே விளாண்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு வில்லன்ஸ் வராங்க. நம்ம இப்போது ஃபைட்டுக்குள்ளே போயிடலாம். இதோ நம்ம ஃபஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு வில்லன் வருவாங்க. ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போது பவர் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு லெவலாக. நம்ம இப்போ கத்தியை சுற்றினாலே அவனுக்கு அடி விழுகும். ஆனால் பக்கத்தில் போய் தான் கத்தியை சுற்றணும். ஷீல்டை வச்சு தடுக்கிறதுக்கு நம்ம லெஃப்ட்டு வரல நம்ம லைட்டாக மேலே தூக்குனாலே அது ஷீல்டு வருது. நம்மளுக்கு ஆகுனா அந்த மேலே ஹெல்த் பார் கீழே இருக்கிற அந்த ப்ளூ பார் தான் நம்மளோட எனர்ஜி. அந்த எனர்ஜி குறைஞ்சா போதும் இவன் டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வில்லனும் நம்மளை அடிக்க மாட்டான், ஏன்னு தெரில. ஆனால் நம்ம ஷீல்டில் சிக்க வச்சு அடிப்போம்ல. வாங்கடா வாங்கடா. இவன் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா தூரம் போயிடுறான். எனக்கு ஃபஸ்ட்டு கேம் விளாட்றதுனால என்னால் பக்கத்தில் போக முடியல. அவனா டயர்டாயிடுறான். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும்போதும் அவனுக்கு ரத்தம் வர மாதிரி இந்த அனிமேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும்போது என் கத்திலையும் ரத்தம் படுது, அவன் மேலேயும் ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அவ்வளோதான், அவன் ஹெல்த் முடிய போது இனி ஒரே அடியில் இவன் சாக போகிறான். செத்துட்டான். இப்போ நம்ம லெவல் முடித்தோடனே நம்மளுக்கு 3 ஸ்டார் கொடுத்துட்டாங்க. அடுத்த லெவல் போகுது. இப்போ நம்மளுக்கு வேறு வில்லன் வருவான். கொஞ்சம் டஃப்பாக இருப்பான். இவன் வித்தியாசமாக இருக்கான். இவன் கொஞ்சம் டஃப்பாக இருப்பான் போல். ஆனால் இவனையும் அதே மாதிரி ஷீல்டில் சிக்க வச்சு அடிக்கலான்னு பார்த்தா எனக்கு தான் பயங்கரமாக அடி கொடுத்துட்ருக்கான். அவனை போன வாட்டி அந்த மாதிரி ஷீல்டில் அடிப்பான்னு பார்த்தா என் கழுத்துலேயே நல்லா சொருன்னு சொருகிட்டு இருக்கான். போன வாட்டி கூட நான் அவ்வளோக்கா ஹெல்த் பார் எனக்கு குறையில. ஆனால் இந்த வாட்டி எனக்கு ரத்தம் மூஞ்சி பூரா கொட்டிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு இப்போதான் வயிற்றில் குத்திருக்கு. ஆனால் இவனுக்கு நல்லா ஹெல்த் பார் குறைச்சி விட்டேன். இவனால் கண்டிப்பாக மோத முடியாது. இவனோட ரைட் ஹேண்டை வேறு உடச்சி விட்டேன். இவன் இன்னொரு கையில் சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். ஆமாம், எப்படி இவன் இன்னொரு கையில் சண்டை போட்டுக்கிட்டுருக்கான்? அவ்வளோதான், இவன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போது இது ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது இந்த கேமு. இந்த கேமில் புதுசாக மொட்டையன் சொட்டையன் நிறைய பேர் வராங்க. இவனை கொஞ்சம் அடிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும் போல். போன வாட்டி வந்தவன் எனக்கு ரத்தத்தை தெறிக்க விட்டான். இந்த வாட்டி வரவனை நான் ரத்தத்தை தெறிக்க விடாமல் இப்படி அடிக்கிற அடியில் அவனுக்கு ரத்தத்தை தெறிக்க விடலான்னு பார்த்தா என்னோடய ஷீல்டு கையை அறுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு மொட்டையிலே அடிக்கிறேன்டா. இல்லைடா, ஷீல்டில் மொட்டையை தட்டி ஷீல்டை உடச்சி விட்டுருவான் போல. சொட்டை நில்றா. இருறா. இவன் போன வாட்டி வந்தவனை விட அடி நல்லா வாங்கிட்டு இருக்கான். நல்லா அவனை மாதிரியே ரைட்டு ஹேண்டை உடச்சிட்டான். இன்னொரு கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு கையில் கத்தியில் நீ என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? வெறுங்கையை சுற்றிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னே தெரியாது உனக்கு. சாவு. அவ்வளோதான், 3 ஸ்டார் வந்துருச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா பை ஃப்ரம் SRV. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.